நீங்க பாருங்க, நீங்க அலை மாகடன் நிலம் வானில் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். புரட்சி பவளம் பாடுறான். நம்ம ஆளுங்க எல்லாத்திலையும் நிறுவிட்டாங்க, ஆனா வான்ல நிறுவல. வான்படையும் கண்டு வான்லையும் அதிகாரம் நிறுவியும் நம்ம ஒரு தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான். நம்ம பாட்டங்கன்னா கப்பல் படை இருந்துச்சு பெருசா, வான்படை இல்லை. அப்படி ஒரு தலைவன் நீங்க கற்பனை கூட செய்ய முடியாதுப்பா. ராத்திரியில வந்து கட்டுநாயக்கா விமானத்தளத்தை தகர்க்கணும்னா பறந்து வர்றாரு. வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருந்தா தானே நீங்க அதை கண்டுபிடிப்பான். பறந்து வர்றத வெளிச்சமே வரல, பறந்து வருது. என்னன்ற சரியா குறிப்பாத்து கொண்டு போட்டோன்னா டார்ச் லைட்டுங்க, டார்ச் லைட்ல அடிச்சு போட்டான். கட்டுநாயக்கா விமானத்தளத்தை தகர்த்தவர் பொது விமானத்தளத்தை தகர்க்க என்னதான் இருக்கும்? செய்யலை. ஏன்? மாண்பு, தமிழனுடைய மாண்பு. அவர் தெளிவான ஒரு கோட்பாட்டு இருந்தார். சிங்கள மக்கள் அல்ல எங்கள் எதிரிகள், எம் மக்களை கொண்டு குவிக்கிற சிங்கள இராணுவம் தான் எமக்கு எதிரியை ஒழிய மக்கள் அல்ல. செஞ்சோலையில கொண்டு போட்டு 61 குழந்தைகளை கொண்டு விட்டான். இவர்கிட்டையும் வான்படை இருக்கு, இவர்கிட்டையும் விமானம் இருக்கு, வானூர்தியில பறந்து போய் இவரும் அது மாதிரி 10 பள்ளிக்கூடத்தில் கொண்ட போட்டுருக்கலாம். போல அறத்தின் வழி நின்ற மரவன் பிரபாகரன் தலைவர் அவர்களை அவர் நடத்திய போர் வந்து அறத்தின் வழி நடத்திய போர். அது அறம் வலுவா நெஞ்சை, அரசியல் பேரறிவை, வீரத்தை, விடுதலை வேட்கையை, கனிமார்ந்த ஒழுக்கத்தை, தன்னல மறுப்பை, ஓசையற்ற செயல்களை, ஓயாத உழைப்பை, போரின் ஆற்றலை, பொது வாழ்வில் தூய்மையை, இயக்கம் கட்டும் திறனை, ஈடு இணையற்ற அணுகுமுறையை, விட்டுக் கொடுக்காத மன உறுதியை, விரிந்து பரந்த உலக வரலாற்று அறிவை, மாற்றாரும் போற்றும் மாபெரும் ஆளுமை நம்முடைய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு தனி மனிதனின் வரலாறு ஒரு விடுதலை போராட்டத்தின் வரலாறாக விரிந்து தமிழ் தேசியனத்தின் வரலாறாக மாறியிருப்பது தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வரலாறு தான். அதை என் அன்பு பிள்ளைகள் நினைவில் வைத்துக் கொள்ளணும். உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. தலைவரே சொல்றாங்க, என் தேசத்தின் சிற்பிகளாக, தேசத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகளாக, ஆற்றலாளர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக, தேசப்பற்றாளர்களாக, போர்க்கலையில் வல்லுநர்களாக, ஒழுக்கமும் கண்ணியமும் நேர்மையும் கொண்டவர்களாக ஒரு தலைமுறை, புரட்சிகர தலைமுறை உருவாகி வர வேண்டும். அவர்கள் என் தேசத்தை நிர்மாணிக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும். அவர்களே தமிழர் தேசத்தை ஆள வேண்டும் என்று தலைவர் ஆசைப்படுகிறார். அதை நிறைவேற்றத்தான் நாம் ஒவ்வொரு நொடியும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என் உடன் பிறந்தார்களே. அதை